ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜேபி ட்ராவல் வ்ளாகர். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அடுத்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் போட்டு கிடந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து பிரான்மலை போகிறோம். இது கிட்டத்தட்ட போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்ரு மதுரையிலேருந்து. நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா மதுரை, மேலூர், கொட்டாம்பட்டி, சிங்கமுனரி இந்த ரூட் வழியாக தான் போகிறது. அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயா ஃபால்ஸு அது இதுவும் போகலான்னு பார்த்தா ஒரு 4 பிளேஸ் பார்த்தேன். 4 பிளேஸ்லையுமே தண்ணி வரவே இல்லைங்க. அதான் பார்த்தேன், சரி இப்போதைக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, நம்ம மதுரையில் திருப்பூன்ற மலை மாதிரி தான். அது என்ன நம்ம போய் பார்த்துட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டு காட்டுறேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பில் நம்ம ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்காம பாருங்க, சீனி. இவன் தான் நம்ம கூட வர்றது. வாங்க போகலாம். இந்த பிரான்மலை பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் போயிருக்கோம். நீங்கள் எதாவது பஸ்ஸில் வரணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கமுனரி இல்லை பொன்னமராவதி. சிங்கமுனரி இறங்கி அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தான் பிரான்மலை. பொன்னமராவதினா டேரெக்டாக பஸ் இருக்குது, ஏன்னா பிரான்மலை தாண்டி தான் போகும். இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பக்கத்தில் இருக்கிற பிரான்மலைன்ற ஒரு கிராமம் தான். திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் தான். காரைக்குடிலேருந்து வந்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு. அதே நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வந்தீங்கன்னா 50 கிலோமீட்ரு. பிரான்மலையில் பார்த்தீங்கன்னா தர்காவும் இருக்குது, அப்புறம் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பற்றி சொன்னால் பசங்களோட போனேன், உண்மையிலே நல்லா ட்ரெக்கிங் பண்ணலாம். தண்ணி கூடயே கொண்டு போயிடணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சிங்கமுனரில் வேறு இருக்கேன். அவனை கேட்டால் மலை மாப்பிள்ளை பக்கம் தான்டா, சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு வந்துடலான்னேன். ஆனால் எனக்கு மலையை பார்த்தக்கப்புறம் தான் தெரியுது அது சொன்னது பொய்யின்ட்டு. அவன் நல்லா பழி வாங்கன்னு பார்த்துருக்கேன். எதையும் சந்திப்போம், வாங்க போவோம். மலை கிட்ட கிட்ட போக போக இன்னும் கொஞ்சம் மலை பெருசாக தாங்க இருக்குது. பாருங்கள் நீங்களே, தூரத்துலேருந்து வர குட்டியாக இருந்துச்சு, இன்னும் கிட்ட போக போக பெருசாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து எப்படி தான் நம்ம அவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரில. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை அடிவாரம் வந்து மலை ஏற தொடங்கியாச்சு. கீழே கோயில் இருக்குது. கோயில் வந்து இப்போ 2 மணிக்கு நட சாத்திடுவாங்க, அடுத்து 4 மணி தான் திறப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் மலையை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவோம். இதுக்கே லைட்டாக மூச்சு வாங்குது, ரொம்ப நாள் ஆச்சு போல மலை ஏறுவோம் வாங்க. பிரான்மலை பார்த்திங்கன்னா 2000 அடி உயரத்தில் உள்ள ஒரு கோட்டை மலைன்றாங்க. இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வெளிப்பகுதின்றாங்க. இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு பைரவர் கோயிலும், அப்புறம் பாண்டவர் தீர்த்தங்கள் என்று அழைக்கப்படும் மலையின் பாறைகளின் 5 பீடங்கள் இருக்குதுன்றாங்க. அதன் உச்சியில் வளைவுள்ள 𝐃𝐑𝐎𝐿𝐴 தர்கா வந்து முஸ்லீம்களுக்கு புனிதமானு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மலை மாதிரியே எனக்கு தெரிலங்க, ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது, ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போதைக்கு கல்லுகளை வச்சு படிக்கட்டு மாதிரி இருக்குது. நல்ல வேலை மொட்டை வேலை ஏறுவோன்னு நினச்சோம். பரவாயில்ல, புல் புல் பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்க, நிழல் தான். கொஞ்ச நேரம் மூச்சு வேணும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு சக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கணும். என்னடா பண்ணுற? எங்க என்ன போச்சு? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. மழை கேட்டப்போ நிறையா பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. சில பேர் 2 மணி நேரத்தில் போகலான்றாங்க, சில பேர் 4 மணி நேரம் சொல்கிறாங்க. நம்ம ஏறுறதை பொறுத்து தான் நான் முடிவு பண்ணேன். நம்ம எவ்வளோ தூரம் ஏறுறோமோ அதை பொறுத்து தான். வாங்க எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இப்போயே ஒருத்தர் உட்காந்துட்டேன். ஆடா அதோ கிலோமீட்டர் தான்டா. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. இது வரைக்கும் ஒரு 15 பேர் தான் வந்திருக்காங்க. இறக்கத்தில் இறங்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் பார்த்தேன் நான். அன்றைக்கி நீ சண்டே தான், மேலே தர்கா இருக்கிறதுனால முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வராங்க. இந்த டைம் அப்படியே லைட்டாக மழை தூரல் விட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே வெக்கையாக இருக்குங்க, ஊர் போட்டு காற்று இல்லை, ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கும். பரவாயில்ல, நான் நார்மல் டிஷர்ட் தான் போட்டேன், எனக்கே இந்த அளவு, உனக்குலாம் அவ்வளோதான் அவிஞ்சிருக்கும்டி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இது பேக் கேமரா காட்டுறேன், இந்த வியூவை மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம மதுரை இங்கேருந்து அழகாக தெரியுது. முக்கியமான ஒன்று அதை காட்டுறேன் பாருங்கள்.
மதுரை அதாங்க சென்டராக இருக்கா, அதாங்க நம்ம மதுரை. இதுக்கப்புறம் என்ன ஏறணும், பக்கமாக தூரமானே தெரில இன்னும். ஆனால் கேட்ட வரைக்கும் பக்கம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மலை ஏறினாலும் இங்கே குரங்குகிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸ்நாக்ஸ் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் சேஃப்டியாக கொண்டு போங்க, இல்லை அது மிரட்டி மட்டும் வந்து பிடிங்கிடும். புனித தீர்த்தத்தை பாருங்க. வச்சிடறா பிளாஸ்டிக்லாம் நம்ம கீழே போய் போட்டுக்கலாம்டா, மழையெல்லாம் வேணாம்டா. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம 2வது கடை அடைஞ்சாச்சு. கீழே ஒரு கடை இருக்கும், ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க, மேலே ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் 4 கடை இருக்கான். ஒவ்வொரு கடையில் நின்று நம்ம ஜூஸ் குடிச்சு தண்ணி குடிச்சிட்டு தான் ஏற முடியும். உண்மையிலே ஏற முடியலங்க, அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மலை ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 10 o'clock 12 o'clock கரெக்டாக ஏறிடுங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம போயிட்டு வர 5-6 மணி கரெக்டாக ஆகும். நாங்கள் சல்லுன்னு போயாச்சு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏறினா கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டோ இல்லை 2 பாக்கெட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே மிருகங்கள் இருக்குது, குரங்கு இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, அப்புறம் முக்கியமாக ஆடு வேறு இருக்குங்க. ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே தர்கா வந்தாச்சுன்னு நினச்சேன். இன்னும் இந்த எவ்வளோ தான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் போயிடலாம். நான் மலை ஏற பாருங்கள், வீடு பூரா ஏதோ புள்ளி கணக்காக இருக்குது. நல்ல கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா அது ஒரு வீடு, அப்படி தான் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருந்துட்டு இதுக்கப்புறம் முடியலன்ட்டு அவன் உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் தான் மேலே போய் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். நம்ம மலையில் கரெக்டாக பாதை மாதிரி போக மாட்டோம். நீங்கள் டீம் ஆகிறப்போ ஒன்றும் தெரியாது, ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதுபடி நம்ம போயிடலாம். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மலை ஏறப்போ தான் நம்மளோட உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு நமக்கு தெரியுங்க. ஏன்னா அந்தளவு ரொம்ப இதாக இருக்குது. மதுரையில் திருப்பூரன்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது அதோட பயங்கரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் கோயில். விநாயகர் இந்த மலை ஏறி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ தூரம் நம்ம 2000 அடியா அப்படின்ற மாதிரி தெரியாது. ஏன்னா ட்ரெக்கிங்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும், டஃப்பாக தான் இருந்திருக்கும். நம்ம நிறையா மலை ஏறி இருக்கோம். உண்மையிலே மகாலிங்கெல்லாம் ஏறியிருக்கேன், சுந்தர மகாலிங்கம். ஆனால் அந்தளவு இது ரொம்ப உடம்புலி சரியான டயர்டை கிளப்பி விட்டுருச்சு. மேலே ஏறி வந்த அப்புறம் தான் தெரியுது. ஒரு வழியாக தர்காவுக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் தான் இறங்கின அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தர்கா இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இந்த மலைக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. வேறு லெவலில் இருக்குங்க, பாருங்க வேறு லெவல். மேலேறி வந்த அப்புறம் தெரியுது இங்கே முருகனோட வேலு வேறு இருக்குது. சரியான வியூ பாயிண்ட்டுங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகிய காட்சி உண்மையிலே. ஏன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தர்கா வந்தாச்சு. இது கேட்டு சாத்திருக்கு. நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க விரும்பல, அது ஏன்னா உள்ளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. ஆனால் மேலே இருந்து சும்மா அப்படியே காட்டுறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே காலை கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ மலைக்கு மேலே உச்சியில் பாருங்கள் தர்கா, முருகனோட வேலு, பிள்ளையார் சிலை வேறு லெவலில் இருக்குங்க. டோட்டல் சிட்டி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இதோட இந்த விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது ஏன் மலை மேலே மட்டும் தர்கா இருக்குது, அது மட்டும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்போட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 400 தாங்க செலவு. 300 பெட்ரோல் போட்டால் 100 செலவுக்கு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஒன்று ஒரு 140 கிலோமீட்டர் தான் இருக்குது, 130 தான் மேக்ஸிமம். 100 செலவுக்கு என்ன தண்ணி டீக்கு. இப்போ போனோன்னே நேராக வீட்டுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜேபி ட்ராவல் ஆகிற மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.